பொதுவாக அந்த மாதிரி கோர்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டைம் லிமிட்டே கிடையாது. இது வந்து 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் வந்து மேல்முறையீடு, ஹைகோர்ட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தாமதமானாலும் இது வந்து எந்த பக்கம் வெற்றி அப்படின்றது வந்து நம்ம கொடுக்குற சாட்சியங்களும் அதுக்குண்டான அதர் டாக்குமெண்ட்ஸும் தான் இதை பற்றி நமக்கு வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்கும். கண்டிப்பாக வந்து இந்த பெண் வந்து வழக்கு பதிவு செஞ்சது வந்து தவறுன்றனால இதற்கு முன் எல்லாம் அந்த வழக்கு எல்லாத்தையும் வந்து ரத்து செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பெண் மேலே கிளைமும் அவரால் பண்ண முடியும். எனக்கு வந்து இவ்வளோ நஷ்டமாயிருச்சு, இவ்வளோ நாள் வீணாயிருச்சு, என்னோடய வாழ்க்கை வீணாயிருச்சு, அதனால் காம்பன்சேஷன் கொடுன்னு கேட்க முடியும். ரெண்டாவது இதுக்கு வந்து ரெமிடி ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ முடியாது, அதனால் எனக்கு விவாகரத்து வேணும்னு கூட ஈஸியாக கேட்டு பெற முடியும். கண்டிப்பாக அதை வந்து குவாஷ் பண்ணிட்டாலே இதனால் வேலை இழப்பு மற்ற விஷயங்கள் இருந்ததுன்னா அதுலேருந்து அவர் மீண்டு திருப்பி அவரை ரிஃப்ரெஷ் பண்ணிக்க முடியுன்றது தான் இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லுது.